நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. மகனே மகளே, என்னை பின்தொடர்ந்து வருவாயா? வந்து பாருமையா, என்னுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்வாயா என்று சீடர்களுக்கு கொடுத்தது போல நம்மையும் இந்த நற்கருணையின் வழியாக அழைப்பு விடுக்கின்றார். இந்த நற்கருணையின் வழியாக நம்மளுடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை, நாம் பிறருக்கு எதிராக செய்த குற்றங்களை மன்னிப்பதற்காக மன்னிப்பின் தெய்வமாக, மாண்பு தரக்கூடிய தெய்வமாக, மாட்சிமை தரக்கூடிய தெய்வமாக, வல்லமையின் நாயகனாக, வரங்களை பொழியும் நாயகனாக, அருட்பெரும் சுடராக, ஒளியாக, வழியாக இருந்து நம்மளை எல்லாம் பார்த்து கூப்பிடுகின்றார். மகனே மகளே, என்னை பின்பற்றி வா. உற்று நோக்குவோமா? இதோ நற்கருணை ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். மகனே, உன் பாவங்கள் இப்பொழுது மன்னிக்கப்பட இருக்கின்றது. மகளே, உன் பாவங்கள் இப்பொழுது மன்னிக்கப்பட இருக்கின்றது. நீ உன்னுடைய கணவனுக்கு எதிராகவும், மனைவிக்கு எதிராகவும், உன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராகவும், உன்னுடைய ஆசிரியர்களுக்கு எதிராகவும், உன்னுடைய உறவினர்களுக்கு எதிராகவும் எந்த ஒரு பாவம் செய்திருந்தாலும் சரி, சிறு பிள்ளையிலிருந்து இன்று நாள் வரை எப்படிப்பட்ட பெரிய பாவங்கள், சாபங்களை செய்திருந்தாலும் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை தர இருக்கின்றார். இந்த அற்புத குழந்தை இயேசு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்றார். இந்த அற்புத குழந்தை இயேசு நமக்கு அருள்வரமாக இருக்கின்றார். வல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார். இதோ நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, இந்த அற்புத குழந்தை இயேசுவை, நற்கருணை ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். உங்களை நலமாக்குவார், உங்களுடைய காயங்களை குணமாக்குவார், உங்கள் வாழ்வுக்கு சுகம் தருவார். எல்லா விதமான தீமைகளில் இருந்தும், சாபங்களிலிருந்தும், கட்டுகளிலிருந்தும் முழுமையான விடுதலையை தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆராதனையில் பங்கு கொள்வோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அற்புத குழந்தை இயேசு நம் ஒவ்வொருவருடைய பாவங்களை மன்னித்து, நம்மளுடைய இதயத்தில் உள்ள, நம்முடைய உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளில் இருக்கக்கூடிய காயங்களை மன்னித்து, நமக்கு அருமருந்தாக இருந்து, அவருடைய ஆன்ம உணவின் வழியாக, ஆன்ம சரீரத்தின் வழியாக நமக்கு ஆன்மீக வாழ்வை தந்து, நாமும் புனிதர்களாக புனிதப்படுத்துவதற்காக இந்த நற்கருணை ஆராதனையில் பக்தியோடு பங்கு கொள்வோமா? தேவகுமாரா தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. ஆமாப்பா. தேவகுமாரா தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா நினைங்கப்பா, ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா?
அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை இந்த இயேசு நம்மை மறந்து விட்டால் நாம் எங்கே செல்வோம், எப்படி வாழ்வோம்? கேட்போம். இந்த தேவகுமாரனிடம் கேட்போம். அவரை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு, அவரது கையையோ காலையோ இறுக்கமாக பற்றிக் கொண்டு நம்பிக்கையோடு கேட்போம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. பாடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டவனுக்கு முன்பாக நாம உடைஞ்சு போன பாத்திரம், எதுக்கும் உதவாத ஒரு பாத்திரம். ஆனா பல நேரங்கள்ல உங்களையும் என்னையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, எதுக்கும் உதவாத ஒரு சாதாரண பாத்திரத்தை, உடைந்து போன பாத்திரத்தை கடவுள் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக சுமந்து அடைந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, இது பலருக்கு தெரியவே இல்லை. ஆண்டவரே, உதவாத என்ன நீ தூக்கி நடந்தது, தூக்கி சுமந்தது யாரும் புரிந்து கொள்ளவே இல்லை. ஆண்டவரே, நீங்க இல்லனா என்னுடைய உலகம் ஒண்ணுமே இல்லையா? நீங்க இல்லனா என்னுடைய உலகம் ஒரு பொழுதும் இயங்கவே இயங்காதையா? ஆண்டவரே, என்னை விட்டுறாதீங்கப்பா. இயேசுவே, என்னை விட்டுறாதீங்கப்பா. நான் உங்களை விடவே மாட்டேன். உங்களை இறுக்கமா பிடிச்சுக்குவேன். விட மாட்டேன் ஆண்டவரே, விட மாட்டேன். உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீ உறவாடி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரே, பல நாள் நான் உங்களை மறந்து போயிருக்கேன். ஆண்டவரே, உங்களை விட்டு விலகி போயிருக்கேன். நற்கருணைக்கு முன்னாடி உட்கார்றதெல்லாம் பொழப்பில்லாதவங்க வேலை அப்படின்னு சொல்லி கடந்து போயிருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, நான் பல நேரத்துல உன்னை கண்டுகொள்ளவே இல்லை. ஆண்டவரே, உன்னை மறந்து போயிருக்கிறேன், உன்னை விட்டு கடந்து போயிருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இதெல்லாம் தான் உமக்கு தெரியுமே. ஆண்டவரே, பல நேரத்துல என்னுடைய வேலைக்காக, மற்றவர்களுக்கு முன்னாடி நான் பெருமையா இருக்க வேண்டுங்கிறதுக்காக உன்னை மறுதலிச்சிருக்கிறேன்ப்பா. உன்னை ஏற்றுக்கொள்ள தயங்கி இருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, என்னை ஏத்துக்கங்கப்பா. என்னை விட்டு போயிடாதீங்கப்பா, என்னை விட்டு போயிடாதீங்கப்பா.
மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனா இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனா இதை உலகே அறியும். உதவாத என்னில் உறவாணி நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் உறவாணி நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. கரங்கள் உயர்த்தி தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. சத்தமாக தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. கண்களை மூடி தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். நினைச்சு பாருங்க. மறந்தா எங்கே போவேன். நீங்க நினைச்சா நினைச்சு பாருங்க. ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதம் வேணும். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. இயேசுவே 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 இயேசுவே. கரங்கள் உயர்த்தி நாம் இயேசு அழைப்போமா. கூவி அழைப்போமா. இயேசுவே. இதோ இயேசு கிறிஸ்து நமது முன்பாக இருக்கிறார். இதோ நம்மை வெறுக்காதவர். இயேசுவே. எல்லா நிலையிலும் நம்மை அன்பு செய்கிற தெய்வம் ஆமென். நமக்கு முன்பாக இருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, இதோ நம்மை மன்னிப்பதற்காக, ஆமென். நம்மை ஏற்றுக்கொள்வதற்காக, ஆமென். நம்மை தாங்கிக் கொள்வதற்காக, ஆமென். நம்மை மடி மீது அமர்த்தி ஆறுதல் படுத்துவதற்காக ஆமென். ஆமென். நம்முடைய தெய்வம் நம்மோடு வந்திருக்கிறார். இயேசுவே. இயேசுவே நன்றி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே. எங்களை சந்திக்க வந்த தெய்வமே நன்றி. இயேசுவே. எங்களை ஆறுதல் படுத்தும் தெய்வமே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை மன்னிக்கிற தெய்வமே நன்றி. நன்றி ஐயா. ஆண்டவரே. ஐயா நன்றி ஐயா. நன்றி ஆண்டவரே. ஐயா உம்மை விட்டு விலகி இருக்கிறோம். இயேசுவே. உம்மை மறந்து வாழ்ந்திருக்கிறோம். இயேசுவே. என்னுடைய சகோதர சகோதரிக்கு எதிராக நான் தவறு செய்திருக்கிறேன் ஐயா. இயேசுவே. என்ன மன்னிங்கப்பா. மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா. மன்னியும் ஆண்டவரே. என்னால மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஐயா. இயேசுவே. அவர்களோடு சமாதானமா வாழ முடியவில்லை ஐயா. இயேசுவே. ஆண்டவரே எனக்கு அமைதியை தாங்க. தாரும் தாரும் ஆண்டவரே. என்னுடைய உள்ளத்துல எப்பொழுது பார்த்தாலும் பகைமை இருந்து கொண்டே இயேசுவே. ஐயா அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஐயா. ஆமென். என்னுடைய வாழ்க்கையை அவங்கதான் ஐயா அழித்தார்கள். இயேசுவே. ஐயா அவங்கதான் என்னை கொன்றார்கள். இயேசுவே. ஐயா இந்த நிலைக்கு காரணம் அவங்கதான் ஐயா. இயேசுவே. என்னால மன்னிக்க முடியல ஐயா. இயேசுவே. என்னுடைய உள்ளம் இறுகி போய் இருக்கிறது ஐயா. இயேசுவே. என்னுடைய உள்ளம் கல்லாகி கிடக்கிறது ஐயா. இயேசுவே. ஐயா உடைங்கப்பா. இயேசுவே. என்னுடைய இதயத்தை உடைங்கப்பா. இயேசுவே. ஐயா என்னுடைய இதயத்துக்கு அமைதி தாங்க. தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே என்ன தொடும் ஐயா. தொடும் ஆண்டவரே. என்னை தொடும் ஐயா. தொடும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை குணமாக்கும் ஐயா. குணமாக்கும் ஆண்டவரே. என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும் இயேசுவே. மன்னியும் அப்பா. மன்னியும் ஆண்டவரே. எனக்கு மன்னிப்பை தாருங்க தாரும் ஆண்டவரே. கடவுளே சிலுவையில தொங்குற நேரத்துல கூட தந்தையே இவங்கள மன்னின்னு சொன்னீங்களேப்பா. இயேசுவே. இயேசுவே. ஆண்டவரே 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 நானும் மன்னிக்கணும்பா. நானும் ஏத்துக்கணும்பா. இயேசுவே. எனக்கு உள்ளத்தை தாங்கப்பா. என்னுடைய இதயத்துக்கு சமாதானத்தை தாங்கப்பா. ஆமென். தாங்கப்பா தாங்கப்பா. மார்க் நற்செய்தி
அதிகாரம் 2, 1 முதல் உள்ள வசனங்கள். சில நாட்களுக்கு பின் இயேசு மீண்டும் கப்பர்நாகமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயிலருகில் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறைவார்த்தையை எடுத்துரைத்து கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் மேல் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுக்கு நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவர் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவதேன்? முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா? எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதை போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தி நாம சிந்திக்கிற பொழுது இதுல வருகிற கதாபாத்திரங்களை எடுத்துக்கொண்டு அப்படியே போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று இயேசு நமக்கு தெரியும், இன்னொன்று அந்த முடக்குவாதமுற்றவன், அடுத்தது அங்க இருக்கிற மக்கள் கூட்டம், மறைநூல் அறிஞர்கள், அடுத்தது அந்த 4 பேர். எனக்கு இந்த 4 பேரை குறித்து தாங்க இன்னைக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. 4 பேர். அந்த 4 பேர் யார்? அந்த 4 பேர் யார்? இயேசுவிடம் அந்த முடக்குவாதமுற்ற மனிதனை கூட்டிக்கிட்டு வந்த அந்த 4 பேர் யார்? இயேசுவோடு வருகிறாங்க, தங்கி இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? ஒரு சாட்சியாக, சான்றாக மாறி போயிடுறாங்க. இப்படி சாட்சியாக, சான்றாக மாறி போனவங்க என்ன பண்ணுவாங்கங்க? மற்றவங்கள்ட்ட போய் மறுபடியும் சொல்லுவாங்க. சொன்ன உடனே என்ன நடக்குது? அவங்களால நடக்க முடியல. அந்த முடக்குவாதமுற்றவனால நடக்க முடியாது. உடனே அவங்க எப்படிப்பட்டவர்களாக மாறி போறாங்க? இவனை நான் எப்படியாவது இயேசு கிட்ட கொண்டுட்டு போயிடணும். அன்பார்ந்தவர்களே, அந்த 4 ஒருவர் இப்படிப்பட்டவர் தான். இயேசுவை அனுபவித்தவர், இயேசுவினுடைய வல்லமையை உணர்ந்தவர், இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள். அன்பார்ந்தவர்களே, அதுக்கப்புறம் யார் அப்படின்னா, ஒருவேளை அந்த 4 பேர்ல ஒருத்தர் இயேசுவால குணம் பெற்றவராக இருக்கலாம். ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று கத்திய பொழுது அவனுக்கு பக்கத்துல போய் விரும்புகிறேன் குணமாகு அப்படின்னு சொன்னதனால குணம் பெற்ற மனிதனாக இருக்கலாம். எப்பா முடக்குவாதமுற்றவனே, நான் அந்த இயேசுவை போய் பார்த்தேன், அந்த இயேசுவை சந்திச்சேன். அவரு என்கிட்ட எதுவுமே கேட்கல, ஒண்ணுமே பண்ணல, என்னை ஆசீர்வாதம் செய்தார், என்னை குணப்படுத்தினார், என்னை சுகமாக்கினார். அவராக இருக்கலாம், அவராக இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, அது மட்டும் இல்லைங்க, கடவுள் நம்பிக்கையே இல்லாம, இயேசுவை பற்றியே கேள்விப்படாம இருக்கிற ஒருவன் இந்த 2 பேர் கட்டில தூக்கிட்டு வருகிற பொழுது, எங்கப்பா போறீங்க? எப்பா இவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு, நானும் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் பிடிச்சிருப்பான். நல்ல உள்ளம் கொண்டவன். அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது.
ஆனா ஒருவன் சுகம் பெற வேண்டும் என்பதற்காக, ஒருவன் குணம் பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நம்பிக்கையை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முன் வருகிறவன் இந்த மூணாவது ஆளு. இன்னொருவன் யாரு அப்படின்னா, ஒருவேளை அங்கே அந்த கடவுளுடைய வார்த்தையை கேட்டு இன்னைக்கு இயேசு எப்படியாவது குணமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்திலேருந்து ஓடி போய் இயேசு சொல்லுகிற பொழுது மனமுருகி, ஐயோ இது இவனுக்கு நடந்தா நல்லா இருக்குமேன்னு ஓடி போய் அந்த கட்டளை பிடித்துக் கொள்கிறவனாக இருக்க முடியும். மார்ந்தவர்களே, இவங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. கும்பல் நிறைய இருக்குது, கூட்டம் அதிகமாக இருக்கிறது. உடனே ஒருத்தர் வந்து சொல்லி இருக்கலாம், ஒரு வேளை பேதுருக்கிட்டையோ இல்லை அந்திரேயா கிட்டையோ, நாங்க இயேசுவை பார்க்கணும், இவர் இயேசுவை தொட்டாருன்னா போதும் குணம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இயேசுக்கு பக்கத்துல கொண்டு வாங்க, குணமாகிடுவான். மறந்தவர்களே, ஒரு குணம் நடக்கிற பொழுது, அந்த நிகழ்ச்சி நடக்கிற பொழுது எவ்வளவு நடக்குது பாருங்களேன். அது அப்படியே நடந்துராதுங்க. சும்மா ஒரு முறை வரோம், நான் இங்க கோயிலுக்கு வந்தேன், இப்படி இல்லை. யாரோ ஒருத்தங்க சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்கும், ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கும். அவங்க அதை வைத்து கொண்டு அதை நம்பிக்கையா வச்சுக்கிட்டு இந்த ஆண்டவருக்கு முன்பாக வந்து அமருகிற பொழுது, கேட்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது, கையேந்துகிற பொழுது, கண்ணீர் விடுகிற பொழுது அது நமக்கும் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்துல நான் என்ன நினைச்சு பார்க்கிறேன், உங்களை இந்த ஆலயத்திற்கு அழைத்து வந்திருந்தாங்க பார்த்தீங்களா, அவர்களை எல்லாம் நன்றியோடு எண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம அப்பா அம்மா பல நேரத்துல சொல்லுவாங்க, எப்பா என்னை இந்த வேளாங்கண்ணிக்கு கூட்டிட்டு போப்பா, எப்பா என்னை இந்த குழந்தை இயேசுக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போப்பா. இவர்கள் அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போகணுங்க. கடவுளுடைய அந்த அன்பை உணர ஆசைப்படுகிறவர்களை, ஏங்குகிறவர்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணுங்க. அவங்க ஏங்கலனாலும் எதிர்பார்க்கலனாலும், அந்த முடக்குவாதம் முற்றவனுக்கு இயேசுகிட்ட போனா குணம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும் அப்படின்னு அவன் நம்பினானா என்னான்னு கூட தெரியலங்க. அந்த நால்வர் தாங்க அவனுக்கு சுகம் கொடுக்கிறார்கள், குணம் கொடுக்கிறார்கள், தூக்கிட்டு வராங்க. ஒருவேளை நான் வரலன்னு கூட அவன் மறுத்து இருக்கலாம், இல்ல அவன் படுத்துக்கொண்டு என்ன அந்த இயேசுகிட்ட தூக்கிட்டு போங்கன்னு கதறி இருக்கலாம். ஆனா அவனை சுமந்து கொண்டு வந்த அந்த 4 பேரை இன்னைக்கு நன்றியோடு நாம் நினைத்து பார்ப்போம். பிரியமானவர்களே, அன்பார்ந்தவர்களே, அது மட்டும் இல்லைங்க, தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்த உடனே அங்கே முன்னாடி அப்படி வைக்கிறாங்க. வச்ச உடனே பாருங்க, இயேசு என்ன சொல்லியிருக்கோம், பா நம்புறேன்ப்பா குணமாகுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா இங்க என்னங்க சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. என்னையா இந்த இயேசுக்கு என்னப்பா ஆச்சு? ஒருவன் நோயாளியாக இங்கே வந்திருக்கிறான், அவனை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அன்பார்ந்தவர்களே, நம்ம ஏன் அப்படி அவர் சொன்னார், அதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்ம பார்ப்போம், ஊருக்குள்ள ஏதாவது நம்ம குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தெரியும் இவனுக்கு இது கிடைக்கும்னு நல்லா தெரியும். சும்மாவா, எவ்வளவு பாவம் செஞ்சான், எவ்வளவு தவறு செய்தான், அதனாலதான் கடவுள் அவனை தண்டித்தார். தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனை கிடைக்கும், அவர்களுடைய பாவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இதுதாங்க பழைய கதையாக இருந்தது. அன்பார்ந்தவர்களே, இயேசு புதிய கதையை எழுதுகிறார். இன்னும் நம்ம பார்த்தோம்னா இந்த பிரச்சனை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்குதுங்க. என்னது, நான் பாவம் செஞ்சனா, தவறு செஞ்சனா என்னை கடவுள் தண்டிப்பாரா? எனக்கு இன்னைக்கு நடக்கிற வறுமை, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர், எனக்கு இருக்கிற கவலை எல்லாமே நான் செய்த பாவங்கள் தானா? இதுதான் காரணமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்குது.
அன்பார்ந்தவர்களே, இதற்கான ஒரு தெளிவை கொடுக்கணும் அப்படின்னம்னா என்ன அப்படின்னா, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா யூதர்கள் திருவிழா நடக்கும் பொழுது இயேசு ஒருத்தனை குணமாக்குவார். 38 வருஷமா. யோவான் 5:14 பார்க்கிறோம். இதை விட கேடானது நீ செய்யாத. அதாவது என்ன அப்படின்னா, இயேசு போய் அவன்கிட்ட போய் கேட்பாரு, நீ நலம் பெற விரும்புறியா அப்படிம்பாரு. அவன் என்னங்க சொல்லுவான்? நலம் பெற விரும்புறேன்னு சொல்ல மாட்டான், விரும்ப மாட்டேன்னு சொல்ல மாட்டான். அந்த குளத்துல என்னை இறக்கி விட மாட்டாங்க அப்படிமா. கடவுள் நீ நலம் பெற விரும்புறியா அப்படின்னு கேட்கிற பொழுது என்னை யாருமே குளத்துல இறக்கி விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய வல்லமையை கேட்பவர் கடவுள் என்பதை அறியாதது தாங்க இங்க பாவம். கடவுளை நீங்கள் அறியவில்லை என்றால், கடவுளுடைய ஆற்றலை சக்தியை உணரவில்லை என்றால், அதுதாங்க இங்கே பாவம். அதுதான் இங்கே பாவம் கடவுளுடைய பார்வையில. அடுத்தது விடுதலை பயணம் 20:5 பார்க்கிறோம். ஆண்டவராகிய நான் இதை கருத்தில் கொள்கிறேன். என்ன அப்படின்னா, என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை அவர்கள் பிள்ளைகள் மேலும் 3ஆம் தலைமுறை மட்டும் நான் தண்டித்து தந்து தீர்ப்பேன். அதாவது ஒருவன் பாவம் செய்து விட்டால் நான் என்ன பண்ணுவேன்? அவனுடைய தலைமுறை தோறும் நான் அதை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு விடுதலை பயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு இதையெல்லாம் புரட்டி போடுகிறார், மாற்றி போடுகிறார். எங்க அப்படின்னா, இதே 13:2 பார்க்கிற பொழுது கலிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்தி கொண்டிருக்கிற பொழுது இறந்து போவாங்க. கோயிலுக்கு வந்திருக்கிற பொழுது இறந்து போவாங்க. நம்மளையும் பார்த்து ஒரு சில நேரத்தில் கேட்டாங்க, ஃபாதர், வேளாங்கண்ணிக்கு கடவுளை பார்க்க தான் ஃபாதர் போனாங்க, ஆனா சுனாமி அடிச்சுக்கிச்சு போச்சு ஃபாதர். இன்னும் பல நேரங்களில் ஆலயங்களில் ஜெபித்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஆலயம் நசுங்கி போச்சு ஃபாதர். இலங்கையில ஈஸ்டர் அன்னைக்கு திருப்பலி நடைபெற்று கொண்டிருந்த பொழுது குண்டு வெடித்து மக்கள் இறந்து போகிறார்கள். அப்ப இதையெல்லாம் நான் எப்படி கொள்ள வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையில எனக்கு துன்பமே எப்ப பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்குது. எப்பொழுது பார்த்தாலும் நான் அழுது கொண்டே இருக்கிறேன், எனக்கு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் நான் செஞ்ச பாவம் தானா அப்படின்னா, அன்பார்ந்தவர்களே, இயேசு சொல்கிறார் இல்லை என்று. இல்லை என்று அவர் எப்படி சொல்றார் அப்படின்னா, அன்பார்ந்தவர்களே, யோவான் நற்செய்தி 9:3 ஒரு குருடன் நின்றுப்பான். சீடர்கள் கேட்பாங்க, ஆண்டவரே, இவன் இப்படி குருடனாக பிறந்திருப்பது இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா அப்படிங்கும் பொழுது இயேசு சொல்வாரு, இவன் செய்த பாவமும் இல்லை, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் இல்லை, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான். அப்ப என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு கதைகளை எல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு இயேசு சொல்கிற செய்தி இங்கே புதுசாக இருக்குது. இந்த முடக்குவாதம் இவனுக்கு வந்திருப்பதற்கான காரணம், இன்னைக்கு பல நேரங்களில் நாம் நம் குடும்பத்துல கஷ்டப்படுவதற்கான காரணம், இன்னும் நாம் பல நேரங்களில் கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டு இருப்பதற்கான காரணம், நான் செஞ்ச பாவம்தான் அப்படின்னு நொந்து கொண்டு இருக்கிற மக்களை பார்த்து கடவுள் சொல்றாரு, இல்ல, கடவுளுடைய மாட்சி, கடவுளுடைய செயல் வெளிப்படுவதற்காகத்தான் இது நிகழுது. அன்பார்ந்தவர்களே, அதனாலதான் அவர் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படின்னு சொல்றார். ஏன்னா யூதர்கள் என்ன நம்பினார்கள் அப்படின்னா, யார் ஒருவன் பாவம் செய்யறானோ அவனுக்கு தான் நோய் வரும், யார் ஒருவன் தவறு செய்கிறானோ அவனுக்கு தான் இப்படிப்பட்ட தண்டனை எல்லாம் கடவுள் கொடுப்பார் அப்படின்னு நம்பினாங்க. அதனாலதான் உன்னை குணமாக்குகிறேன் என்று சொல்லாமல் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படின்னு சொல்றார். பிரியமானவர்களே, நம்முடைய நொறுங்கி போன இதயத்தை ஒப்புக் கொடுப்போம். இது யாரோ ரோட்ல போறவர் அல்ல, பாவங்களை மன்னிக்க அதிகாரம் படைத்த தெய்வம். அவரிடம் மன்னிப்பு கேட்போம், நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களே,
தெரிந்தும் தெரியாமல், புரிந்தும் புரியாமல், அறிந்தும் அறியாமல் செய்த எல்லா தவறுகளையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்போம். பாடல் 871. உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தே, ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டே. உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தே, ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டே. குயவனே, உந்தன் கரம் மீண்டும் என்னை வளைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே, உந்தன் கரம் மீண்டும் என்னை வளைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. கரங்கள் உயர்த்தி நாம் பாடுவோம். ஆராதனை 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 பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. கரங்கள் உயர்த்தி ஆராதனை ஆராதனை சத்தமாக ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, இந்த உலகத்தில் மற்றவர்கள் என்னை பாவியாக பார்த்தார்கள், என்னுடைய கண்ணீரை பார்த்து சிரித்தார்கள். நான் துன்பப்படுவதை, துயரப்படுவதை பார்த்து என்னை கேவலமாக பேசி எல்லை நகையாடினார்கள். ஆண்டவரே, ஆனால் நீர் பார்த்த விதம் பெரியது. ஆண்டவரே, நீர் என்னை பார்த்த விதம் மிக அற்புதமானது. ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்குள் இருந்த மனிதத்தை பார்த்தார், எனக்குள் இருந்த ஏக்கத்தை பார்த்தார், எனக்குள் இருந்த கவலையை பார்த்தார், எனக்குள் இருந்த கஷ்டங்களை பார்த்தார். நன்றி ஆண்டவரே, என்னை அப்படியே ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. என் காயங்களோடு என்னை அன்பு செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரங்களிலே என்னுடைய பெயரை எழுதி வைத்து என்னை இன்னும் 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 வழி நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லோரும் நான் செய்த பாவம்தான் என்று பேசிய பொழுது நீ மட்டும் என்னை தோள்களிலே சுமந்து கொண்டாய் ஆண்டவரே. என்னை தூக்கி நடந்தாய் தெய்வமே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னை அப்படியே ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ உம்முடைய கல்வாரி மலைக்கு முன்பாக நான் நிற்கிறேன் ஆண்டவரே. எல்லா மனிதர்களும் என்னை கைவிட்ட நிலையிலே என்னை வெறுக்காத தெய்வமாக, என்னை அன்பு செய்கிற தெய்வமாக இதோ நீ இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைக்கப்பட்ட பாத்திரமானே,
உபயோகமற்றிருந்தே ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தே ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வளைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வளைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. கரங்கள் உயர்த்தி ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நற்கருணை ஆண்டவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஏராளமான மக்கள் அவருக்கு முன்பாக நின்று கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு நான் எதையாவது கொடுக்க வேண்டும், எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்று அவர் எண்ணி 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 கடைசி நேரத்தில் கூட தன்னுடைய தாயை தூக்கி கொடுத்துட்டு போனார். இதோ உங்களுடைய தாய் அப்படின்னு. அப்படிப்பட்ட கடவுள் இவர். அன்பார்ந்தவர்களே, இந்த முடக்குவாதம் முற்ற அந்த நிலையில அவன் என்ன பண்றான்? ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே அங்கிருந்து போறான். நல்லா யோசிச்சு பாருங்க. அங்க இருக்கிற அந்த மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், யாரா இவர் பாவத்தை மன்னிக்கிறது அப்படின்ட்டு அவர்கள் பாவியாக போறார்கள். அங்கிருந்து அவர்கள் வீட்டுக்கு போகிற பொழுது குற்றவாளியாக, கடவுளை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் அங்கிருந்து பாவியாக போறாங்க. ஆனா இயேசுவை நம்பியவர்கள் அங்கே மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு அங்க போறாங்க. அப்ப என்ன அப்படின்னா, நான் சந்திக்கிற இந்த கடவுளை நம்ப வேண்டும், நான் அனுபவிக்கிற இந்த கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, ஒன்னே ஒண்ணுதாங்க. இவர் எப்படிப்பட்டவர்? நான் எந்த நிலையில இருந்தாலும் என்ன வெறுக்காதவர், வெறுக்காதவர். இதை நான் ஏத்துக்கணும். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. பாடுவோமா? எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. அன்பார்ந்தவர்களே, நாம் பாவி என்கிற பொழுது, நாம் தவறு செய்கிற பொழுது நம்மை சிலர் வெறுக்கிறார்கள், நம்மை விட்டு விலகி நிற்கிறார்கள். ஆனா நம்முடைய கடவுள் அப்படி இல்லவே. பாவியாக நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், பெரும் பாவி என்று சொல்லி என்னை அருவருப்பார்கள். பாவியாக நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், பெரும் பாவி என்று சொல்லி என்னை அருவருப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே.
அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு இந்த உலகத்துல பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு தாங்க மரியாதை. கார்ல போய் இறங்கணும்னா நம்மளை அவங்க மதிக்கிறது ஒரு மாதிரி, நடந்து போனோம்னா கண்டுக்க கூட மாட்டாங்க. ஒரு 2 வீலர்ல போனோம்னா ஏதோ 2 வீலர் வருது அப்படிம்பாங்க, அவ்வளவுதான். உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குதோ அதுதான் இன்னைக்கு உலகமாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு சகோதர சகோதரிகளுக்கு இடையில என்னங்க பிரச்சனை? சொத்து தாங்க, பணம் தாங்க பிரச்சனை. அவன் என்னை விட நல்லா இருக்கிறான், அவனை எங்க அப்பா நல்லா படிக்க வச்சுட்டாரு, இதாங்க பிரச்சனை. அன்பார்ந்தவர்களே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாவம் செய்வதனால கடவுள் எனக்கு தண்டனையை கொடுப்பாரா இல்லையா அப்படின்னா கடவுள் கண்டிப்பா கொடுக்க மாட்டார், கண்டிப்பா கொடுக்க மாட்டார். நீ ஆனா திரும்பி வரணும்னு ஏங்குவார், எதிர்பார்ப்பார். அன்பார்ந்தவர்களே, அதே நேரத்துல மற்றவர்கள் பசியோடு இருக்கிற பொழுது நீ உட்காந்து நல்லா வளைச்சு கட்டினா உன் வயிறு பிரச்சனை வருங்க, நோய் வரும். இது கண்டிப்பா நடக்கும். எவனையாவது பழி வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்குள்ள அப்படியே ஆழமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வைராக்கியம் உன்னை நோயாளியாக மாற்றிவிடும், இரத்த கொதிப்பு வந்துடும். இது ஆன்மீகம் அல்ல, இதுதான் சயின்ஸ், மருத்துவம். அப்ப எனக்குள்ள இருக்கிற அந்த உணர்வுகள் என்னை நோயாளியாக்கிவிடும். ஆனா கடவுள் நான் செய்த தவறுகளுக்காக, பாவங்களுக்காக எனக்கு தண்டனை கொடுக்க மாட்டார். அதனாலதான் அவர் சொல்றார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, மன்னிக்கப்பட்டன, மன்னிக்கப்பட்டன. சின்ன வயதுல நம்முடைய குடும்பங்கள்ல, நம்முடைய சமூகங்கள்ல, நாம வேலை செய்யற இடங்கள்ல ஏதோ சின்ன சின்ன தவறுகளை செஞ்சுட்டு நிறைய காயங்களோடு நாம இங்க இருக்கிறோம், காயங்களோடு இருக்கிறோம், கண்ணீரோடு இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கவலைப்பட தேவையில்லை. இதோ கல்வாரி நாயகன் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவுவதற்கு தயாராக இருக்கிறார். இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, தைரியமா போ, மகிழ்ச்சியா வாழு, நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு இந்த நற்கருணை ஆண்டவர் சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறார். இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் உங்களை சந்திப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார், உங்களை அணைப்பதற்காக தன்னுடைய கரங்களை நீட்டி இருக்கிறார். நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம் பிரியமானவர்களே, முழுமையாக ஒப்புக் கொடுப்போம் பிரியமானவர்களே. கண்களை மூடுவோம். உம்மை மறுதளித்தே பின்வாங்கி போனே, உம்மை மறுதளித்தே பின்வாங்கி போனே, உம் வல்லமை இழந்தேனையா, உம் வல்லமை இழந்தேனையா. மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும் இயேசுவே. அப்பா, நான் தவறு செய்தே, உம் அன்பை உதறி சென்றே, நான் கெட்டலைந்து ஓடி வந்தே, என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். ஆமன் பார்ந்தவர்களே, இதோ நம்முடைய தந்தை, இதோ நம்முடைய நற்கருணை நாயகன் கைகளை விரித்து நமக்கு அழைக்கிறார், அன்பாய் நம்மை பார்க்கிறார், சிரித்து கொண்டே நம்மை நோக்கி கொண்டே இருக்கிறார். ஓடி வருவோம். ஆண்டவரே, நான் உன்னை மறுதலித்தேன், உன்னை மறந்து போனேன், இதோ உம்மை தேடி வரேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திக்கிற கண்ணீர், கவலை எல்லாமே நான் செய்த பாவம் அல்ல, உன்னுடைய அன்பு வெளிப்படுவதற்காக, உன்னுடைய வல்லமை வெளிப்படுவதற்காக அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களே. ஆண்டவரே, உமக்கு எப்படிப்பட்ட பெருந்தன்மை, உமக்கு எப்படிப்பட்ட அற்புதமான உள்ளம். அந்த அற்புதமான இதயத்தை நோக்கி, அந்த அற்புதமான அன்பை நோக்கி நான் ஓடி வரேன். ஆண்டவரே, என்னை தாங்கிக்கங்கப்பா,
என்னை ஏத்துக்கங்கப்பா. உம்முடைய சமூகத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்லைனாலும் கூட நீங்க என்ன சேர்த்துக்கிட்டீங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும் இயேசுவே. அப்பா நான் தவறு செய்தேன், உம் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன். என்னை கண் பார் உந்தன் பிள்ளை நான். பார்ந்தவர்களே, அதோ அந்த கல்வாரி மலையிலே கடவுளுடைய ஆட்டுக்குட்டி அந்த செம்மறி சிந்துகிற இரத்தம் நம் ஒவ்வொருவரையும் தொடுகிறது பிரியமானவர்களே. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை, நம்முடைய குற்றங்களை கழுவி நம்மை தூய்மையாக்குகிறது பிரியமானவர்களே. ஆண்டவரே, இதோ நம்பிக்கையோடு உமது திருமுன் கையேந்தி நிற்கிற இந்த ஒவ்வொரு சகோதரனுடைய, ஒவ்வொரு சகோதரியினுடைய தவறுகளை, பாவங்களை, குற்றங்களை கழுவும் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய அதிசயத்தையும் உம்முடைய அற்புதையும் உணர்கின்ற அந்த அற்புதமான பாக்கியத்தை எங்களுக்கு தாருங்கய்யா. ஆண்டவரே, எங்களை தொடுங்கப்பா. ஆண்டவரே, எங்களது குற்றங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாங்கப்பா. எங்களை மீட்டுக்கங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு எங்களுக்கு சக்தி தாங்கப்பா. இயேசுவே, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை தொடுங்கப்பா. எங்களை மன்னிங்கப்பா. எங்களை ஏற்றுக்கங்கப்பா. அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன். பிறர் வாழ்வை கெடுத்தேன் ஐயா, பிறர் வாழ்வை கெடுத்தேன் ஐயா. மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும் இயேசுவே. கரங்களை உயர்த்தி நாம் பாடுவோம். அப்பா நான் தவறு செய்தேன், உம் அன்பை உதறி சென்றேன். கெட்டலைந்து ஓடி வந்தேன். என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளைதான். அப்பா நான் தவறு செய்தேன், உம் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன். என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா நான் நம்முடைய வாழ்க்கை மொத்தத்தையும் ஒப்புக் கொடுப்போம் பிரியமானவர்களே. உம் அன்பை உதறி சென்றேன். கடவுளை விட்டு பிரிந்த தருணங்களை எண்ணி பார்ப்போம் பிரியமானவர்களே. பிள்ளை நான், ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அந்த நம்பிக்கையோடு வருவோம் பிரியமானவர்களே. இதோ நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கைகளை விரித்து நம்மை அழைக்கிறார் பிரியமானவர்களே. சிலுவையில் தொங்குகிற அந்த இயேசுவுடைய இரத்தம் இதோ இந்த வல்லமை உள்ள ஆலயத்திலே இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுகிறது என்பதை நம்புவோம் பிரியமானவர்களே.
இயேசுவே இயேசுனுடைய இரத்தம் நம்மை நனைக்கிறது என்பதை நம்புவோம் ஆமென் பிரியமானவர்களே. ஆமென் ஆமென் இயேசுனுடைய இரத்தம் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது என்பதை ஆமென், ஏற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களே. ஆமென் ஆமென் இயேசுவே உம்முடைய பாடுகளினாலே உம்முடைய சிலுவை மரணத்தினாலே இயேசுவே, உம்முடைய இறப்பினாலே இயேசுவே, எங்களது பாவங்களில் இருந்து இயேசுவே, எங்களது நோய்களில் இருந்து இயேசுவே, எங்களுக்கு விடுதலை தருவதற்காக ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, இயேசுவே எங்களை தூய்மை இயேசுவே, செய்வதற்காக இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை அணைத்துக் கொள்வதற்காக இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி எங்களை தாங்கி நிறுத்துவதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை உயர்த்தி பிடிப்பதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, இயேசுவே எங்களை நீ தூய்மை செய்வதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை கைகளை பிடித்துக் கொண்டு நடப்பதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ உம்முடைய மடிகளிலே எங்களை நீர் தாளாட்டுவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்முடைய தோள்களில் எங்களை சாய்த்துக் கொள்வதற்காக ஆமென் நன்றி. ஆமென் ஆமென். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.